ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எம்ஆர். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம்மை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இன்டர்நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து செகண்ட் ஸ்லாட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருக்கும். அந்த ஏபிஎனை நீங்கள் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணலாம். இல்லை சில பேர் மொபைலில் கீழே அந்த 3 டாட்டோ இல்லை மோர்ன்ற ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே நியூ ஏபிஎன் கிரியேட்னு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேமில் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நேமில் பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G, இதில் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எல்லாமே ஸ்மாலில் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட தேவையில்ல. பிஎஸ்என்எல் co.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. bsnl.co.com அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் 4G ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிக்கோங்க. 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் 15 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G ஸ்பேஸ் 15 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பி மட்டும் ஸ்கேப்ஸில் போட்டுக்கோங்க. பிஎஸ்என்எல் 4G ஸ்பேஸ் 15 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. google google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்ல, இது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் கமாக்பல் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, கொஞ்சம் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஸ்பேஸ் இல்லாமல் SUPL ஸ்பேஸ் இல்லாமல் NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பியரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDG, GPRS. இதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NR அண்ட் GSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா NR இல்லை எனக்கு GSM இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு அடுத்து வர வீடியோவில் அந்த NRயும் GSMையும் எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏற்கனவே எனேபிள் பண்ணியிருந்தவங்க இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை சில பேருக்கு வந்து NR இல்லை GSM இருக்குன்னா GSMை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்பீடு இருக்கும். இல்லை GSM இல்லை NR இருக்குனாலும் நீங்கள் NR சூஸ் பண்ணிங்கனாலும் ஸ்பீடு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு கொடுக்கலாம். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும் இல்லை டன்னோ இருக்கும், அதை கொடுக்கலாம். எனக்கு டன் இருக்குது, நான் கொடுக்குறேன். டன் கொடுத்தனே இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்றா இருக்குது BSNL 4Gன்னு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்த மாதிரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.